ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மதியோட வீட்டில் நடந்த அவமானத்தை சுரேஷ் மறக்கவே இல்லை. அதை எப்படியாவது சரியான நேரத்தில் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. பட் இதை பற்றி வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதும் கிடையாது. மலர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, மதி பேசினதில் தப்பே இல்லை, எல்லாரும் மலர் மாதிரியே இருப்பாங்களா அப்படின்ட்டு. அதாவது மலரோட வீட்டில் இருக்கிறவங்களை எவ்வளவோ அவமானப்படுத்துகிறாங்க. அதுவும் நம்ம ராகவனோட அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்போது நம்ம மலரோட தம்பியையும் அவங்க அம்மாவையும் பயங்கரமாக அவமானப்படுத்தினாங்க தங்கராஜோட கூட சேர்ந்துக்கிட்டு. அது மட்டும் இல்லை, மலரோட தம்பியை அடித்தாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பெருசாக கூட எடுத்துக்காம யாரையும் எந்த கேள்வியும் கேட்காம பார்த்துட்டு வர்றதுக்காக போகிறேன்னு சொன்னதுக்கே அவ்வளோ அலப்பறை பண்ணாங்க. தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார் பாக்கியராஜ். ஸோ இந்த விஷயம் எல்லாம் அவங்க மனசில் போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ சுரேஷ் கிட்ட கேட்க வாய்ப்பு கிடைச்சதும் கேட்டுட்டாங்க. எல்லாம் என்ன மாதிரி இருக்குவாங்களா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள எவ்வளோ அவமானப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, என் தம்பியை நீயும் கூட சேர்ந்து அடிக்க தான் செஞ்சேன் உன் மாமா கூட சேர்ந்துக்கிட்டு. ஆனால் நான் ஏதாவது பேசினேன் அவங்கக்கிட்ட, நான் அவனை போய் பார்க்கணுன்னா கூட விடலை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தமாக பேசிட்டாங்க. சுரேஷ்க்கு அது அவமானமாக போயிடுச்சு. பாக்கியராஜ் வந்து சாரி கேட்குறாரு. என்ன பாக்கியராஜ், எப்போ பார்த்தாலும் நீ சாரி மட்டும்தான் கேட்பியா, மற்றபடி எனக்காக இது எதுவுமே பேச மாட்டேல்ல, விடு, எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்ல, அப்போ பாக்கியராஜ் வந்து திருன்னு முடிச்சுட்டு இருக்காரு. அதாவது பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் மலர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க யாரும் எதுவும் மலரை பேசாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறாரு. மற்றபடி மலர் அந்த வீட்டில் ஒரு மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக இருக்காங்க அப்படின்னா அது அவரால் புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு நாள் கூட மலர் நிம்மதியாக அந்த வீட்டில் வாழ்ந்ததே கிடையாதுங்கிறது தான் உண்மை. இப்போது நம்ம பாக்கியராஜ் கிட்ட மலர் கேட்டிருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நைட் டிரைவ் போகணும், ஊர் உறங்கினதுக்கு அப்புறம் அந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னு தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அது பாக்கியராஜ் கூட நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பாக்கியராஜ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஆசை அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயத்துக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பர்த்டேக்கு என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு நம்ம மலர் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பாக்கியராஜ் கிட்ட இருந்து. இந்த பக்கம் சுரேஷ் ரூமுக்கு போகும்போது மதி ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இந்த நேரத்தில் கூட உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, என் தங்கச்சியை உங்கள் மாமா கேட்டாரு, என்ன நீங்க கேட்குறீங்களா, யார் கூட பேசிட்டு இருக்க, எவன் கூட பேசுறேன்னு கேட்க போறீங்களா அப்படின்னு. சிச்சி அப்படின்றாங்க. சிச்சினா எனக்கு புரியல அப்படின்றாங்க மதி. இல்லை நான் ஏன் அப்படியெல்லாம் கேட்க போகிறோம் உன்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, நீங்கள் என்ன அப்படி கேட்டால் அது தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், நான் ஏன் உன்னை அதை பற்றி கேட்கணும், அது உன்னோட பர்சனல் இல்லை அப்படின்றாங்க. அது மாதிரி தான் என் தங்கச்சிக்கு பர்சனல் இருக்காதா, எதுக்கு உங்கள் மாமா தேவையில்லாமல் அதை கேட்கணும், நீங்கள் என்கிட்ட கேட்டால் தப்பு, ஆனால் உங்கள் மாமா என் தங்கச்சி கிட்ட கேட்டால் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் சின்ன பொண்ணு, அவள் இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா, அவளோட லைஃப்பில் ஏதாவது தப்பாக நடந்துடக்கூடாதுங்கிற அக்கறையில் பேசியிருப்பாரு அப்படின்னு. இங்கே பாருங்கள், இதை பற்றி நம்ம ஆர்கியூ பண்ண வேண்டாம். ஏற்கனவே எல்லாரும் ஒரு ஒரு வகையில் என்ன திட்டிட்டீங்க. மலரக்கா கூட என்ன ஒரு விதத்தில் கண்டிக்க தான் செஞ்சாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு. சும்மா ஓவரா பண்ணாத, அவங்க உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. உங்ககிட்ட, அதாவது உங்ககிட்ட அவங்க என்னை விட்டு கொடுக்காம பேசியிருப்பாங்க, மற்றபடி அவங்கள தான் என்னை கண்டிச்சாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாரும் இருக்கும்போது கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுகிற அப்படின்னு கேட்க தான் செஞ்சாங்க. நான் இன்னொன்றும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்குது. அந்த கருத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேசினோம்னா ஆர்கியூமெண்ட், சண்டை, வாக்குவாதம் இதுதான் நடக்கும். அதனால் என்னைக்காவது ஒரு நாள் இதை பற்றி உங்களுக்கு புரியும்ல, உங்கள் மாமா பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு, அப்படி கேட்கறதுனால அந்த பொண்ணு எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிறதெல்லாம். அப்போது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசுங்க. அது வரைக்கும் இதை பற்றி நம்ம பேசிக்கவே வேண்டாம். என் தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற, அதாவது ஸ்ருதியோட வாழ்க்கையில் ஏதாவது தப்பாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா வந்து இங்கே பஞ்சாயத்து பண்ணால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா அப்படின்னு. ஏன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே தான் நானும் கேட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்றாங்க மதி. அப்போ சுரேஷ் வந்து குழம்புறாரு. நீங்க கன்ஃபியூஸ்லாம் ஒன்றும் ஆக வேண்டாம், நான் ஒன்றும் உங்க மாமாவுக்கு எதிராக உங்களை ட்விஸ்ட் பண்ணல. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை யாரோ ஒருத்தவங்க அக்கறையில தான் பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து கண்டிக்கிறாங்க, இல்லை தேவையில்லாம அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னா உங்களால எப்படி ஏற்றுக்க முடியாதோ அதே தான் எனக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா சாரிங்க, இனிமே நான் யாரையும் எங்க வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டா தானே இந்த பிரச்சனை, அவங்க பாட்டுக்கு அவங்க நிம்மதியாக அவங்க வாழ்க்கை வாழட்டும் அப்படின்னு சொல்லி மதி போய் படுத்துடுறாங்க. ஏதோ ஃபோன் பார்த்துட்டு இருந்த, இப்போ என்கிட்ட பேசினதுனால கோச்சுக்கிட்டு போய் படுக்கிறியா அப்படின்னு சுரேஷ் கேட்குறாரு. பரவாயில்லையே, இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு. சும்மா ஓவரா ஓட்டாத அப்படின்றாங்க. நான் ஒன்றும் ஓட்டலை, உண்மையை தான் கேட்குறேன். உங்களுக்கு அடுத்து உங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே தெரியல. ஃபர்ஸ்ட் போலீஸ் வேலைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க என்ன இன்டென்ஷனில் பேசுகிறாங்க பழகுறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுவேன். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்கிறீங்கல்ல. இவ்வளவு நாளில் எங்கள் அம்மா, அப்பா, என் தங்கச்சி, நான், எங்கள் 4 பேர் தான் எங்கள் ஃபேமிலியில்
எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள் மாமாவோட பார்வையில் தானே எங்களை எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தீங்க. உங்கள் பார்வையில் பார்த்துருந்தீங்கன்னா நிஜமாவே நீங்கள் உங்களால் நாங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிருக்க முடிஞ்சிருக்கோம். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஒரு நேரத்தில் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் என்னால் மாறிக்கிட்டே இருக்க முடியாது. நானாக தான் இருப்பேன். ஒரு வேளை இதையும் தாண்டி நான் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல, நான் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அனுசரித்து நடந்தால் தான் நான் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்கிட்ட சொன்னால் போதும், நான் என்னோட வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன வீட்டை விட்டு போய் எங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்த போறியா அப்படின்ட்டு. ஆமாம், வேற என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துடுறாங்க. என்ன இவ பொசுக்குன்னு எதையாவது சொல்லிட்டு அவ பாட்டுக்கு படுத்துடுறா அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மலர் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியராஜ் இருந்துட்டு நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்றாரு. எங்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு வரேன், நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. தூங்கிட்டு இருக்கிறவளை எழுப்பி நான் வெளியே போறேன், நீ நல்லா தூங்குன்னு சொல்றதுக்கு எதுக்கு எழுப்பணும் அப்படின்னு சொல்லி கடுப்பா திட்டிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுறாங்க. பாக்கியராஜ் எங்கேயும் போகல. ஆக்சுவலா ஏற்கனவே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. மறுபடியும் மலர் நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் மலர் அப்படின்னு காதுகிட்ட வந்து கத்துறாங்க. ஆனால் மலர் எந்திரிக்கவே இல்லை. போ பாக்கியராஜ், எனக்கு நல்லா தூக்கம் வருது, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் காலையிலே சீக்கிரம் எந்திரிச்சிக்கணும் அப்படின்றாங்க. எழு மலரு அப்படின்னு சொல்லி நெத்தியில முத்தம் கொடுத்து அப்புறமா எழுப்புறாங்க. அப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே சாஞ்சிடுறாங்க. அவ்வளோ டயர்டாக இருக்குது போல இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க. அதனால தான் அவள் இவ்வளோ டயர்டாக இருக்கா. ஒரு நாளாவது உனக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சி வெளியில் கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. கவலைப்படாத மலர், சீக்கிரமாகவே நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் மலர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஏன் இதை இவகிட்ட தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு மலரே அப்படின்னு சொல்லி காதில் செல்லமாக கத்தவும் அப்படியே திகச்சு போய் எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்ன பாக்கியராஜ், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு எழுப்பிட்டே இருக்கீங்க? அதான் தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே பாரு அப்படின்னு வாட்சை காமிக்கிறாங்க. கரெக்டான டைமுக்கு எழுப்பிட்டேன்ல அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. எதுக்கு எழுப்புனீங்க என்ன, அதுவும் 12 மணிக்கு அப்படின்ட்டு. ஹாப்பி பர்த்டே மலரு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளவர் பொக்கேவை கொடுக்குறாங்க. அதுவும் ஃபுல்லாக மலருக்கு பிடிச்ச ரெட் ரோஸு. ஹை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக அந்த பூவை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உனக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு. ஆமாம், லவ் பண்ணும்போதே நான் ஒரு ரெட் ரோஸ் கேட்டால் நீங்கள் வேறு கலர் தான் வாங்கிட்டு வருவீங்க, கேட்டால் அது காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னு சொல்லிடுவீங்க அப்படின்ட்டு. முக்கியமாக லவர்ஸ் டே அன்னைக்கு மட்டும்தான் ரெட் ரோஸ் கிடைக்காது, மற்ற டைம் எல்லா டைம்லையும் உனக்கு ரெட் கலர் தானே வாங்கி தருவேன் அப்படின்னு சும்மா செல்லமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளவுதானா அப்படின்னு. இதுவே உனக்கு பெரிய கிஃப்ட் தானே அப்படின்னு. ஆமாம் பாக்கியராஜ், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த பேப்பரில் மலர் மேலே பாக்கியராஜ் எந்த மாதிரியான அன்பை காமிக்கிறாரு, அந்த எந்த மாதிரியான அன்பை அவர் மனசுக்குள்ளே பொதிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. இதெல்லாம் பொதிச்சு வச்சிருக்கிறதுக்கு பதிலாக என்கிட்ட காமிக்கலாமே அப்படின்னு அதை படிச்சுட்டு கண் கலங்குறாங்க. உடனே மறுபடியும் இன்னொரு ஹக் கிடைக்குது. பரவாயில்லையே, நான் வச்சுட்டு இருக்கிற எல்லா கிஃப்ட்டையும் ஒன்றா கொடுத்துருந்தா ஒரே ஹக் ஒரே கிஸ் தான் கிடச்சிருக்கும், நான் தனித்தனியாக கொடுக்கவும் எத்தனை ஹக் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுக்குறாரு. அந்த க்ரீட்டிங் கார்டில் இவர் ஸ்பெஷலாக எதுவுமே எழுதலை, ஹாப்பி பர்த்டே மலர் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பழைய க்ரீட்டிங் கார்டிலலாம் அந்த மியூசிக் வரும்ல, அந்த மாதிரி மியூசிக் வருது. ஹை, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், எப்படி கிடைச்சது இது அப்படின்றாங்க. கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னு. இல்லை, லாஸ்ட் இயர் கூட இதை தான் நான் கேட்டேன், ஆனால் நீங்கள் தான் இது கிடைக்கிறதில்ல இப்போல்லாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்ட்டு. நான் எங்கே சொன்னேன், கடைக்காரன் தான் சொன்னான், ஆனால் இதை எப்படியோ தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு ஹக் பண்ணி கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு அப்படின்னு டைரி மில்க் சாக்லேட்டு ஜுவல்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனால் என்னால் இன்றைக்கி முடியலை, என்கிட்ட பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்ம மலர். அதுக்கப்புறம் மலர் ஓரக்கண்ணால் பாக்கியராஜை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் இது பத்தலையா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளவுதானா அப்படின்ட்டு மலர் கேட்கும்போது அவ்வளவுதான், வேற என்ன, இதை விட அதிக கிஃப்ட் எப்படி கொடுக்கறது, இப்போவே பாரு எத்தனை கிஃப்ட் கொடுத்துருக்கேன்னு அப்படின்றாங்க. ஓகே தான், ஆனால் நான் கேட்டது அப்படின்ட்டு. என்ன விளையாடுறியா, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நீ ஆசைப்படலாமா அப்படின்றாங்க. என்ன பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லி செல்லமாக கோச்சுக்குவோம். கவலைப்படாத மலர், நீ ஆசைப்பட்ட மாதிரி நைட் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகிறேன், நீ கேட்ட மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வைக்கிறேன், ரொம்ப ஜாலியாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுக்கு அந்த நாளை ஹாப்பியாக கொண்டு போகணுங்கிறதுக்காக, இந்த நாள் முழுக்க நீ முகம் வாடாமல் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போது லைட்டாக முகம் வாடுற மாதிரி பதில் சொன்னேன் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் சொன்னது என்னமோ உண்மைதான், இந்த வீட்டில் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே கூடாது அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை மலர், எல்லாமே ஒரு நாள் சரியாகும், அந்த நாளுக்காக நம்ம 2 பேருமே காத்துட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் மறுபடியும் நம்ம பாக்கியராஜுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க.
சரி எப்படியும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், நீ தூங்க என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள தூங்க சொல்லிட்டு பாக்கியராஜ் வெளியில் போகிறாரு. எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்துடுறேன் நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் அதாவது வாசப்படிக்கு வெளியே நின்றுட்டு இருக்காரு. அப்போது லவ் பண்ணும்போது மலருக்கு பாக்யராஜ் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வர்றதுக்கு விட மாட்டேன், நீ இப்போ இருக்கிற மாதிரி எப்போவும் சந்தோஷமாக நான் பார்த்துப்பேன், உனக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன், என் குடும்பமே உனக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்கச்சக்க விஷயங்களை சொன்னாங்க. பெருசாக மலருக்கு சொந்தக்காரங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய குடும்பத்தில் வாக்கப்படணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த பெரிய குடும்பத்தில் ஏண்டா வாக்கப்பட்டணும்னு நீ யோசிக்கிற அளவுக்கு தான் இதில் இந்த வீட்டில் உன்னை நடத்துகிறாங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டு கண் கலங்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே போய் படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் ஆஸ் யூஷுவல் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் மலர் அந்த டைமுக்கு எந்திரிச்சிருவாங்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு விசித்திரமான விஷயம்னு சொல்லலாம். ஆனால் வீட்டில் அவங்கவுங்க டைமுக்கு தகுந்த மாதிரி தூங்குவாங்க, அந்த டைமுக்கு தான் எந்திரிச்சிருப்பாங்க. பட் மலர் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் அந்த டைமுக்கு எந்திரிச்சு அவங்க வேலையை ரொட்டீனாக செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அதாவது ஒரு வேலையை ரொட்டீனாக செய்யும்போது ஒரு வாரம் 10 நாள்லையே போர் அடிச்சிடும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நம்ம மலர் அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க அந்த வீட்டில். மலர் எந்திரிச்சு வரும்போதே மதியம் எந்திரிச்சு வந்து குளிச்சு முடிச்சுட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க. நம்ம ராகவன் லக்ஷ்மி 2 பேருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது அவங்களுக்கு. வேணும்னே மலர் மதி அவங்க முன்னாடியே போய் மலரை ஹக் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. இன்றைக்கி உனக்கு பிறந்தநாளா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம லக்ஷ்மி. ஆமாம் அத்தை அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்றாங்க. ஏன் ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு. வாழ்த்தெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, மனசுக்குள்ளே இருக்குது, நல்லா இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதுவாச்சும் சொன்னாங்களே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க மலர். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், கிச்சன் வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், காலையில் நீங்கள் 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு. இது என்ன சாயங்காலமா, இதுவே காலையில் தான், இவ்வளோ சீக்கிரம் கோவிலில் நட திறந்து வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லலை, நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு. சரி லக்ஷ்மி இந்தா நான் வந்து வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்புறாரு. ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. அதே இந்த வீட்டில் வேற யாருக்காவது பிறந்தநாளாக இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம ராகவன் லக்ஷ்மி 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடி இருப்பாங்க. அவ்வளோ ஏன் இந்த பர்த்டே மட்டும் தங்கராஜோட தான் இருந்திருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவார், அதை புடி இதை அடி அதை போடு அப்படின்னு எக்கச்சக்க விருந்து ரெடி பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுவும் மலரோட கால் ஒடையிற வரைக்கும் வேலை வாங்கியிருப்பாங்க. இப்போ மலர் தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் தான் இவங்களுக்கு எல்லாருக்கும். ஆனால் மதி மட்டும் அந்த வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தா மலர் இன்னும் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. மலர் நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்படுற ஒரே ஒரு விஷயம் அந்த வீட்டில் மதி தான். மதி அவங்கள அவ்வளோ நல்லா ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா மதி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மலருக்கு கிடைச்ச ஏஞ்சல் தான் மதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மலர் போய் ரொம்ப அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவையை எடுத்து கட்டுறாங்க. ஆனால் அந்த புடவையை கட்டுனா வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்போது மதி உள்ளே போய் என்னக்கா இன்னும் நீங்கள் ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த புடவையை பார்த்தா அத்தை ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அப்போ மலர் அப்படின்னு சத்தம் கேட்குது. நீ போயேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க வாங்க, அப்புறம் இன்னைக்கு பர்த்டே அன்றைக்கும் அவங்க கிட்ட திட்டு வாங்கணுமா, கூப்பிடுறாங்க என்னென்னு கேட்டுருங்க, அவங்க உங்களுக்கு சொல்கிற வேலையை நான் செஞ்சிடுறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு இதே புடவையோட எங்கே வர்றது, இரு நான் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை இது நல்லா தான் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வராங்க வெளியே. அப்படி வரும்போது நம்ம பாக்யராஜ் கண் விழிச்சிடுறாரு. இப்போது என்ன இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க லக்ஷ்மி. சொல்லுங்க அத்தைன்னு சொன்னது தான். அதுக்குள்ளவே அந்த புடவைக்கு ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. என்ன புடவை இது, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை, நீ என்ன சின்ன பொண்ணுங்கிற நினைப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஆஸ் யூஷுவல் நீ எப்படி புடவை கட்டுவியோ அது போல் கட்ட வேண்டியது தானே, இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்னு திட்டிடுறாங்க. இல்லத்த நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், மாற்றிடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போகவும் மலர் இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இதுவே இருக்கட்டும், உன் பிறந்தநாள் அன்னைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ அப்படின்றாங்க. நல்லா இருக்குடா, உங்கள் அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் வேணும்னா இவன் இந்த புடவையில் இருக்கிறதா இல்லை வேற புடவை மாற்றுறதான்னு அவர் சொல்வார், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ வேணாம் விடுங்க, எதுக்கு தேவையில்லாம, எனக்குமே இந்த புடவை அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல அப்படின்னு சொல்லி மலர் போய் புடவையை மாத்துறாங்க. இப்போ லக்ஷ்மி உள்ள போயிடுறாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன இவங்க இவ்வளோ ஓவரா பண்றாங்க, அவங்க பர்த்டே அன்னைக்கு கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணிக்க கூடாதா, அந்த புடவை டீசெண்டா அழகா தானே இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்ட்டு. விடுமா அதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு பாக்யராஜ் கூப்பிட்டு மதி பேசுறாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, அவங்களுக்காக நீங்க ஒரு வார்த்தை கூட ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி வைக்கிறது இல்லை, ஆனா
உங்களுக்கு ஏதாவது உடனே அவங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னும் போது அதெல்லாம் அப்படிதான்ப்பா விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. மதிக்கு ஒன்றுமே புரியல. பாக்கியராஜ் பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. அதே நேரம் மலருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை, இந்த வாழ்க்கையை ஏன் அவங்க சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மலர் வந்தது இந்த வீட்டுக்கு இவங்க எல்லாரும் பண்ணின புண்ணியம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாரையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம மலரும் பாக்கியராஜும் நல்லா வெளிச்சம் ஆகுற ஸ்டேஜில் ராகவன் உள்ளே வரும்போது இவங்க கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. நீங்கள் 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டா இங்கே சமையல் வேலை யார் பார்க்கறது, 7:30-8 மணிக்குள்ளே எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு தெரியாதாமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்றாங்க. அப்போ சமையல் வேலை யார் பார்க்கறது அப்படின்ட்டு. என்ன நீங்கள் அவங்க பிறந்த நாள்னு சொல்கிறாங்க, வாழ்த்து சொல்லலை, அட்லீஸ்ட் அவங்க கோயிலுக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க, போயிட்டு வரட்டுமே அப்படின்றாங்க. என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு போய் அமைதியாக உட்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பூஜை அறையில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மதிக்கிட்ட போய் இதை சமைக்கணும் அதை சமைக்கணும் அப்படின்னு எதேதோ சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்ம பழகிறது தான் எல்லாமே. இத்தனை சாப்பாடெல்லாம் யாருக்கும் சமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு மெனு சொல்கிறேன், இனிமேல் டிஃபனுக்கு அதுதான், யாருக்கு பிடிக்குதோ சாப்பிட்டுட்டோம், பிடிக்காதவங்க வெளியில் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சாப்பாடு விஷயத்தில் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை எனக்கு என்னமோ அதுதான் சரியாக வரும்னு தோணுது அப்படின்றாங்க மதி. ப்ளீஸ் மதி வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் நான் ஜாலியாக இருக்கணும், வெளியில் போகணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அவங்களோட சாப்பாடு விஷயத்தில் நான் எதுவும் பண்ண விரும்பலை, அது அப்படியே இருந்துட்டு போகுது, மாறினா மாறட்டும், இல்லைனா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி இன்னைக்கு என்னோட மெனு தான், சாரிக்கா அப்படின்றாங்க. சரி விடு நானே சமைச்சிடுறேன் அப்படின்னு. உடனே எப்படி சொல்லிடுவீங்களே, சரி போங்க நானே பார்த்து சமைக்கிறேன், ஆனால் டேஸ்ட்லாம் உங்கள் அளவுக்கு வருமானு தெரியாது அப்படின்றாங்க. அது பரவாயில்லப்பா, அவங்க இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம பாக்யராஜ் சொல்கிறாரு. எல்லா வருஷமும் நான் அவளை கோயிலுக்கு மட்டும்தான் கூட்டிகிட்டு போயிட்டு வருவேன், மற்றபடி நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் சமைச்சு வச்சிருப்பான், நாங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம், இதுதான் அவளோட பர்த்டேவாக இருக்கும், இன்னைக்கு அவள் ஒரு சில விஷயம் கேட்டிருக்கா, அது எல்லாத்தையும் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கராஜ் வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்லி விருந்து சமைக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மதி கிளம்பும் போது கூப்பிட்டு இன்னைக்கு விருந்து சமைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம பாக்யராஜ் இருந்துட்டு மதியை திரும்பி பார்க்குறாங்க. சொல்லுங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு மதியோட பிறந்த நாள், அவளுக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சினிமா போகலான்னு இருக்கோம் அப்படின்றாங்க. சினிமா போகிற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்ட்டு. தீம் பார்க் போகிற அளவுக்கு பணம் இருக்கும்போது சினிமாவுக்கு போகிறதுக்கு இருக்காதா, எவ்வளோ செலவாயிடும் அப்படின்றாங்க மதி. உன்னை யாராவது கேட்டாங்களா அப்படின்றாங்க லக்ஷ்மி. அதுக்காக பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்றாங்க மதி. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க பாக்யராஜ் இருந்துட்டு ப்ளீஸ்ப்பா இன்னைக்கு அவளோட பிறந்த நாள், இன்னைக்கு அவள் இஷ்டப்படி இருந்துட்டு போகட்டும், இந்த வீட்டுக்காக அவள் எவ்வளவோ பண்ணியிருக்கா, தயவு செஞ்சு எதுவும் கேட்காதீங்க அப்படின்னவும் சரி விடு நான் எதுவும் கேட்கல அப்படின்னு கோச்சிக்கிறாரு. கோச்சிக்கிட்டா கோச்சிக்கோங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம பாக்யராஜ் வந்துட்டாரு. இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பும் போது யார் இந்த வீட்டுக்கு வந்தாலும் சரி நான் சமைச்சிக்கிறேன், எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு என்னோட சமையல் தான், நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு மதியம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. மலருமே அவ்வளோ சந்தோஷமாக பாக்யராஜ் கூட போகிறாங்க. எப்போவுமே துணிச்சலாக ஒரு முடிவு எடுக்கவே மாட்டாங்க. வீட்டில் யாராவது ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அதுக்கு தலைவணங்கி அவங்க சொல்கிறபடி தான் நடந்துப்பாங்க 2 பேருமே. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்தாங்க, அந்த முடிவை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வீட்டில் ஏற்கனவே தங்கராஜுக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு மதி வந்ததுக்கப்புறம். இப்போ மறுபடியும் அந்த மாப்பிள்ளை வரும்போது வீட்டில் ஒழுங்கான சமையல் இல்லைன்னா என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கோவமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மதியோட சமையலை தங்கராஜ் சாப்பிட மாட்டாரு அப்படிங்கிறது இவங்களோட எண்ணம். அந்த சாப்பாடு நல்லாவே இருந்தாலும் அது குறை சொல்வார் அப்படிங்கிறது மதியோட எண்ணம். அதனால ஆஸ் யூஷுவல் அவங்க எப்படி சமைக்குவாங்களோ அப்படி தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போகும்போது மலர் சொல்கிறாங்க, நான் சல்வார் போட்டிருந்தா உங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்ட்டு. அதான் நம்ம நைட் ட்ரைவ் போகிறோம்ல, அப்போ பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு. நைட் ட்ரைவெலாம் நடக்காது விடுங்க, எனக்காக நீங்கள் எதுக்கு திட்டு வாங்குறீங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன், தங்கராஜ் என்ன வராருல, நான் சமைக்கிறேன், அவங்க வந்து போனதுக்கப்புறம் ஈவினிங் நான் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு வைக்கிறேன், நம்ம 2 பேரும் மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேச வேண்டாம், நடக்கும்போது ஏன் வேண்டாம்னு சொல்லணும், மதி கொடுத்த ஐடியா தான். அதனால 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தங்கராஜ் அவங்க அடியாட்களோட அங்கே ஒரு சின்னதாக காஃபி ஷாப் மாதிரி இருக்கு, அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அந்த டிரைவர் காதில் ஏதோ சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பைக்கை வந்து லேசாக தட்டி விட்டுடுறாரு அவர். அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வேணும்னே தான் தட்டுறாங்க. உடனே காரை நிறுத்திட்டு சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சரண்டரும் ஆகிடுறாங்க. ஏன்னா தங்கராஜோட வண்டிங்கிறதுனால, ப்ளஸ் சுரேஷ் தான் வந்து போலீஸில் இருக்கார்ல, எப்படியும் தப்பிச்சிடலாங்கிற தைரியம் நம்ம தங்கராஜுக்கு. அதனால ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க. இப்போது மதி கண் விழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணி தெளிச்செல்லாம் பார்க்குறாங்க. லைட்டாக தலையில் அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க.
தங்கராஜ் தான் இதை பண்ண வச்சாரு அப்படின்னு பாக்யராஜுக்கு தெரிஞ்சாலோ இல்லை சுரேஷ்கே தெரிஞ்சாலும் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. வேற மாதிரி ஆயிடும் கதை. பட் இது இப்போதைக்கு தெரிகிற மாதிரிலாம் கொண்டு வர மாட்டாங்க. எதாச்சும் ஆயிடுச்சு, தங்கராஜ் வண்டி தான் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். இப்போ நம்ம பாக்யராஜ் வந்து அவங்கள அதே காரில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலான்னு கேட்டால், இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலாக தங்கராஜ் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ஆளே இல்லாமல் அவங்க யார் என்னன்னு தெரியாம ஆளை தான் அனுப்பியிருக்காங்க. தங்கராஜோட சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிற விஷயமே அந்த டிரைவருக்கு தெரியாது, அவர் புதுசு அப்படிங்கிறதுனால. இப்போ இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் ஒரு ஆட்டோவை கூப்பிடுறாங்க. அந்த டிரைவர் வந்து எல்லாரும் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டாங்க. போலீஸ் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பாக்யராஜ் வந்து அவங்கள ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரக்சர் வர லேட் ஆகவும் அவங்க மயக்கத்திலே இருக்காங்க அப்படிங்கிற பயத்தில் நம்ம பாக்யராஜ் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. தங்கராஜ் வந்து இப்படி பிளான் பண்ணி இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க எப்பவுமே இந்த நேரத்தில் கிச்சன்ல தானே இருப்பாங்க. இப்போ என்ன கோவிலுக்கு போய் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு இவங்களுக்கு டைம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. பாக்யராஜும் நம்ம மலரும் சந்தோஷமா இருந்தா நம்ம தங்கராஜுக்கு சுத்தமா பிடிக்காது. அதை கெடுத்து விடுற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாரு. இப்போ இவ்வளோ மோசமா நடந்துக்கிட்டாரு. லேசா தட்டி விட சொன்னாங்க, ஆனா காயம் ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆளு தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தவும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? மலருக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்காது அப்படின்னாலும் இந்த விஷயம் எப்பயாச்சும் ஒரு நாள் வெளியே வரும். அப்பதான் சுரேஷுக்கு அவரோட உண்மையான ரூபம் என்னங்கிறது தெரியும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.